ஹாய் சில்ட்ரன்ஸ், நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிற பைபிள் லெசன் எதுன்னா கீசின் கழுதைகள். பாடபாகம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 20 மற்றும் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இன்றைக்கான மனன வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நம்ம பாடத்தின் நோக்கம் எல்லாவற்றிலும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஓகே, ஸ்டோரி கேட்போமா? பென்யமீன் கோத்திரத்துல கீஸ் என்னும் பெயருள்ள ஒரு பராக்கிரமசாலி இருந்தாங்க. அவருக்கு சவுல் என்ற மிகவும் உயரமான அழகான ஒரு மகன் இருந்தாங்க. ஒரு நாள் அப்பா கீஸுடைய கழுதைகள் காணாம போயிடுச்சு. உடனே அவங்க அப்பாவும் சவுலை கூப்பிட்டு வேலைக்காரனோட போய் கழுதைகளை தேடும்படி கூறினாங்க. சவுலும் உடனே கீழ்ப்படிந்து கழுதைகளை தேடி எப்ராஹிம் மலைகளை தாண்டி சலிஷா நாட்டிலையும் தேடினாங்க. ஆனாலும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் பென்யமீன் நாட்டையும் கடந்து சூப் என்ற நாட்டிற்கு வந்தாங்க. அங்கேயும் கழுதைகள் கிடைக்கல. இப்போ சவுல் வேலைக்காரனை பார்த்து, என்னுடைய அப்பா இப்போ கழுதைகள் பற்றிய கவலையை விட்டுட்டு நமக்காக தான் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க, நாம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்றாங்க. ஆனா அந்த வேலைக்காரன் சவுலை பார்த்து, இந்த பட்டணத்துல தேவனுடைய மனுஷனான ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறாரு, அவரை பார்த்து கேட்டா நம்ம கழுதை கண்டிப்பா கிடைச்சிடும்னு சொல்றாரு. அதற்கு சவுல், நாம கொண்டு வந்த சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு, நம்ம கிட்ட காணிக்க கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. உடனே வேலைக்காரன், என்னோட கையில இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கு, அதை நாம அவர்கிட்ட கொடுக்கலான்னு சொல்றாரு. உடனே சவுலும் வேலைக்காரனும் அந்த ஞான திருஷ்டிக்காரன் ஆகிய சாமுவேல் கிட்ட போறாங்க. ஞான திருஷ்டிக்காரன்னா நாளைக்கு நடக்கக்கூடியதை இன்னைக்கே தேவன் அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. சாமுவேல் கிட்ட ஆல்ரெடி தேவன் சவுல் வரப்போறத பத்தியும் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியும் கூறினாங்க. சவுல் சாமுவேலை பார்த்ததும், இங்க ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கேன்னு கேக்குறாங்க. உடனே சாமுவேல், ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ தேடிட்டு இருக்கும் கழுதைகள் ஏற்கனவே கிடைத்து விட்டதுன்னு சொன்னாங்க. அப்புறம் சவுலை தனியா அழைத்து கொண்டு போய் ராஜாவாக அபிஷேகம் பண்றாங்க. இந்த ஸ்டோரியில இருந்து நாம கற்றுக்கொள்ற காரியம், எல்லாவற்றிலையும் பொறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். சவுலுக்கு கழுதைகளை தேடும் வேலையை அவங்க அப்பா கொடுத்ததும் ஊர் ஊராக நாடு நாடாக அலைந்து திரிந்து தேடும் பொறுப்புள்ள இருதயம் சவுலுக்கு இருந்தது. நம்ம கிட்டையும் அந்த இருதயம் இருக்கா? நம்ம அப்பா அம்மா சொல்லும் குட்டி குட்டி வேலைகளை கூட பொறுப்புடன் நாம செய்து முடிக்கிறோமா? 2வதாக, தேவனுடைய மனுஷனை போய் பார்க்க வேலைக்காரன் கூறியதும் தேவன் மேல உள்ள நம்பிக்கையில உடனே போய் பார்க்க போனாங்க. நாமும் ஏதாவது கவலையோடு அலைந்து தெரியாம தேவனை விசுவாசித்து அவரை தேடும் போது நமக்கும் தேவன் கவலைகளை மாற்றி ஆசீர்வாதம் தருவாங்க. இத்தகைய நல்ல குணங்களை பெற்று நாமும் வாழ்ந்தா தேவன் நம்மையும் தேடி வருவாங்க, நம்மையும் உயர்த்துவாங்க. God bless you.